வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய செத் ராலன்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் கிட்டேருந்து. பிரான் பிரேக்கரும் செத் ராலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க WrestleMania 42க்கு. இதில் வந்து என்ன தெரியுமா கதை, இப்போ செத் ராலன்ஸோட இன்ஜுரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தலைவன் ரிட்டர்ன் பண்ணி இந்த WrestleMania 42ல் இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளான் ஏ இது இருக்கான். அப்படி செத் ராலன்ஸால் வர முடியல, அவர் இன்ஜுரி அப்போ வரையும் க்யூர் ஆகலைன்னா பிளானை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்களாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானே செத் ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு மேட்ச் வைக்கிறதுக்கு தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு இன்ஜுரி ஆகி நிறைய பிளான் இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத் ராலன்ஸ் சொல்லவும் இல்லை, WWE சொல்லவும் இல்லை. இப்போது ரூமராக இருக்குது சாம்பரு, எலிமினேஷன் சாம்பர், அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவார். மேபி ரிட்டர்ன் பண்ணி பிரான் பிரேக்கரோடு அவங்க டீம் ஆட்டம் ஏதோ பெருசாக ஒரு சம்பவமெல்லாம் இருப்பாங்க, அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி விட்ருவார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தரமான ஃபியூடு ஒன்று கிடைக்கும். அப்படியே அதை கண்டினியூஸ் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்கு மேட்ச் வைக்கிறது ஒரு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஃப்யூச்சர் ஆளுங்களுக்கெல்லாம் செத் ராலன்ஸ் நல்ல புஷ் கொடுக்குறாருங்க. செத் ராலன்ஸ் கூட சேர்ந்து தானே பிரான் பிரேக்கர் இவ்வளோ ஐப்பில் பார்த்தோம். இல்லைனா பிரான் பிரேக்கர் மிட் கார்டில் தானே பார்த்து இருந்திருப்போம். சரி, அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இதான் கரெக்டான நேரம், எனக்கு வேர்ல்டு டைட்டில் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ராயல் ரம்பிளில் இவர் கூட மோதினால ட்ரூ மெக்கன்டையர் கூட, அப்போது என்கிட்ட வேர்ல்டு டைட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அதுக்கு நோ சொல்லியிருக்காரு. ஏன் நோ சொல்லியிருக்காருன்றது நல்லா தெரியும். ட்ரூ மெக்கன்டையர் டைட்டில் வின் பண்ணி ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங், அது ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங்லேயே டைட்டில் மாறினா அது ட்ரூ மெக்கன்டையரும் கெட்ட பேர், அவர் டைட்டில் ரைனிங் கெட்ட பேர். அவர் இத்தனை டைம் டைட்டில் பண்ணி வேஸ்ட் ஆனது அதேமாரி இதுவும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் செமிக்கும் இது நல்லதில்லை. இப்போ தானே வேர்ல்டு டைட்டில் பக்கம் வந்திருக்காரு, வேர்ல்டு மெட்டீரியல் சண்டை போகிறாரு. ஓகே, வேர்ல்டு டைட்டில் இப்போ வாட்டி தானே மோதிருக்காரு, அதுக்குள்ளே கொடுத்து எல்லாம் நல்லா இருக்காது. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ட்ரூ மெக்கன்டையர்லாம் அசால்ட்டாக இப்போ இருக்க கண்டிஷனுக்கு தோக்கடிச்சான். அதனால் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். WrestleManiaக்கு தான் சரி போவார்னு பார்த்தா அதுவும் போக வைக்க மாட்டானுங்க போல். எலிமினேஷன் சாம்பிள் வின் பண்ணி போகலாம். யார் கூட மோத போகிறாரு, கோடி கூட ஜெகாஃபாட்டு இவர் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சாம்பரில் இருக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் வின் பண்ணலாம். ஏன்னா போன வீடியோவில் சொல்லிட்டேன் எப்படி வின் பண்ணலான்றதை, அது மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லணும் லென்த் ஆகிடும். அப்போலோ க்ரூஸை காமிச்சிருப்பாங்க மெயின் ராஸ்டரில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் 5 நொடி தலைவனுக்கு ஒதுக்குந்து 5 நொடி மட்டும்தான். அந்த 3 மணி நேரத்தில் 5 நொடி தான் ஒதுக்குனாங்களான்னா ரொம்ப இதாகுது. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம்னாச்சும் ஒழுங்காக காட்டல, 5 செகண்டு இப்படி காமிச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் அது இல்லாமல் இந்த மெயின் ஈவெண்ட்னு ஒன்று நடக்கும்ல, அது ஒரு மாதிரி ஷோ, அதில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் இருக்கார் MFT டீம் கூட. இவர் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்க்கலாம். ஆல்ரெடி NXT இருந்தார், அதுக்கப்புறம் மெயின் ரெஸ்ட்டுக்கு வந்தார், அப்புறம் ரிலீஸ் பண்ணார மாதிரி காமிச்சாங்க, திருப்பி கொண்டு வந்தாங்க, அப்புறம் WWE சும்மாவே வச்சுருந்தாங்க. அது இதுன்னு சும்மா சின்ன இதுக்கு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இதுக்கு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இவரை நல்லா ட்ரிக் வில்லியம் இருக்கார்ல, அவர்லாம் இவருக்கு பாடி கார்டாக வேலை செஞ்சார். ஆனால் ட்ரிக் வில்லியம் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணி அவரே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டார். அப்போலோ க்ரூஸுக்கு திறமை இருக்குது, அவர் யூஸ் பண்ண விடலை, கரெக்டான டைமில் யூஸ் பண்ண விடலை, அதனால தான் அவர் டவுன்லேயே இருந்தார். இவருக்கு பேக்கப்பாக தான் ட்ரிக் வில்லியம்லாம் அந்த காலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் NXTலாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி 3 பேர் இவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெரிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ஃபேஸ் டர்னில் இப்போ டாப் பொசிஷனில் இருக்கிறது இவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பங்கு, ரோமனு, கோடி ரோஸ், இவங்க 3 பேர் தான். அது உண்மை தான். ரோமன் ரெயின்ஸும் இப்போ டாப் லெவலில் காமிச்சிட்ருக்காங்க. கோடி ரோஸு சாம்பியன்ஷிப் வச்சுட்டே இருந்த ஒரு டாப் லெவலில் இருந்தார். CM பங்கு சொல்லவே தேவை, மண்டே நைட்ரால் அவரும் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸு,
படும் பேபி ஃபேஸு. யாருமே ஹீல் டர்ன்லாம் இல்லை. இப்போ இருந்தாலும் ரோமனுக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்க போகுது வெஸ்ட்ஹாமினால. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டன் செட் ஆகுமா? செட் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபேஸ்டன் என்ன தான் இருந்தாலும் சிஎம் பங்கு ரோமனும் ஒருத்தர் சுத்தமாக ஆகாது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஃபேஸ்டனாக இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கு பார்த்தாலும் பற்றிட்டு எரியும். சிஎம் பங்கு ரோமன் ரெயின்ஸை பார்த்தாலும் பற்றிட்டு எரியும். அந்த மாதிரி கனெக்ஷன் வச்சு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட்டிலே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக தீச்சு விட்ருப்பாங்க. உன்னையெல்லாம் அங்கே உள்ளே விட்டதே தப்புன்ற மாதிரி சிஎம் பங்கு சொல்லியிருப்பார் ரோமனு. சிஎம் பங்கு சொல்லுவார், நீலாம் எனக்கு கீழே வேலை செஞ்சேன், எனக்கு பின்னாடி நின்று வந்தோண்டான்ற மாதிரி வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா பேசி சூப்பராகவே இருந்திருக்கும். ப்ரொமோ நல்லா பண்ணாங்க. ஃபேஸ்டனுக்கான இதே இல்லை. மேட்ச்சு நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கோடி என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கோடியும் பெரிய பேபி ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. அவர் ஹீல் டர்ன் தனது பண்ண சொன்னாங்க. ஹீல் டர்ன் பண்ண சொல்லி பண்ணாத ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜான்சினாக இவருக்கு மேட்ச் நடக்கும்போது இவர் ஹீல் டர்ன் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஜான்சினா இவ்வளோ பெரிய கம்பெனி ஆஃப் த ஃபேஸு 23 வருஷமா 25 வருஷமா வருகிறாரு. இது வரைக்கும் ஹீல் டர்னே பண்ணதில்லை. அவரே பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுங்க, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் நம்மளுடைய கோடி ரோஸு. இதுக்கப்புறம் ஹீல் டர்ன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு இதே இல்லைங்க. இப்போது ட்ரூ மேக்கின்டையர்கிட்ட மோதினார்ல, அதான் மோடி தோத்தல. அப்போ கூட ட்ரூ மேக்கின்டையரை சீர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீல் டர்னை. இவர் ஃபேஸ் டர்ன் பண்ணி இவரை பார்த்தீங்கன்னா பூ பண்ண ஆரம்பித்தாங்க லைட்டாக. சரி, அவங்க தான் 3 பேரும் பேபி ஆஃப் த கம்பெனி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பரில் இப்போ ஒரு ட்விஸ்ட் எலிமினேஷன் சாம்பரில். இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது WWE என்ன பண்ணுவாங்க, ராயல் ரம்பிள் வின் பண்ணுறவங்கள வெஸ்ட்ஹாமினை கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் மீதி எதனா ஒரு ஆப்போனண்ட்டை வெஸ்ட்ஹாமினை இன்னொரு நைட் 2ல் டே 1 இது மாதிரி கனெக்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் சாம்பரில் டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா? 7 பேர் 6 பேர் அதில் அந்த சாம்பியன்ஷிப் வச்சுருப்பாங்க. அங்கே தான் இருப்பாங்க. சாம்பரில் தான் டைட்டில் டிஃபெண்டிங்கே. 7 பேர்த்தில் யார் வின் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பு கிடைக்குன்ற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது அப்படியா இல்லை யார் டிஃபெண்ட் பண்ணால் எனக்கு தெரியல. ஆக மொத்தம் சாம்பியன்ஷிப்பை அந்த சாம்பர்லேயே டிஃபெண்ட் பண்ணுவாங்க அந்த 6 பேர்த்து கூட. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சாம்பரில் வின் பண்ணுறவங்களும் வெஸ்ட்ஹாமினால் சாம்பியன்ஷிப்புக்கு மோதலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நல்லா இருந்தது. இப்போ திடுக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க இந்த டைமு, ட்ரூ மேக்கின்டையர்னு இந்த சாம்பரில் இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா அதில் யார் வின் பண்ணுறாங்களோ இப்போ 6 ஸ்லாட் இருக்கா, அதில் ஒரு ஸ்லாட் ட்ரூ மேக்கின்டையரு, ஒரு ஸ்லாட்டு ரேண்டி ஆர்டன். இப்போ மீதிட்டுலாம் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலிமினேஷன் சாம்பரில் டைட்டில் டிஃபெண்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் டிஃபெண்டிங் ஆகாது. பழையபடி தான் சாம்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களும் வெஸ்ட்ஹாமினால் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு மேட்ச் டே 2 மெயின் ஈவெண்ட் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க, ரோமன் விசஸ் பங்கு. இந்த மேட்ச் டே 1க்கு மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஒர்த்தாக இருந்தால் அப்படி ட்ரூ மேக்கின்டையர் மோதிரம் ரேண்டி இந்த மாதிரி இந்த ட்ரிபிள் த்ரெட்டு பெரிய மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உமன்ஸ் மேட்சை இந்த டைம் மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டே 1 உமன்ஸ் வச்சு தான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பண்ணுறாங்களோன்ற பயம் இருக்குது. என்ன இருந்தாலும் பார்ப்போம். ஸ்டோரி லைன் படி தான், ஸ்டோரி லைன் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் மெயின் ஈவெண்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியும். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் நியூஸஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை கைஸ்.